நான் ஏன் பேச இப்படி வச்சு கொண்டு வாரேன்? சித்தப்பாண்ட ஆட்டுக்குட்டிக்கு என்னதான் ஆச்சு? நம்மட சித்தப்பாட ஆட்டுக்குட்டி 2-3 நாளா சாப்பிடாம கொள்ளாம ஏலாம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மிருக வைத்தியசாலைய சித்தப்பாக்கு காட்டுறதுக்கு தான் நானும் சித்தப்பா கூட போனேனப்பா. இங்க பாடுறா, சாப்பிடாம கொள்ளாம இருந்தவள் குளுக்கோஸை ஏத்தினதும் இலைய சாப்பிடுறாள், மருந்து வேலை செய்யுதோ. சித்தப்பாண்ட பைக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்காது. சோ கிக்கரால அடிப்பமண்டு காலை கொண்டு போனேன். கிக்கர் மிதி எங்கேயோ கலண்டு விழுந்துட்டப்பா கோதாரி. நானும் வந்த பாதையால இந்த வனமெல்லாம் தேடி கொண்டு வாரன். கிக்கரிண்ட பாட்ஸ் எங்க விழுந்து கிடக்குமெண்டு கோதாரி தேடி களைச்சிட்டேன். ஒரு மாதிரியா வில்லங்கப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி வார வழியில பொடியல் ரோட்டை மறிச்சு பட்டம் ஏத்தி கொண்டு நின்றாங்க. இந்த ரோட்டுல குறுக்கால போற கரண்ட் வயர்களுக்கு மேலாலையும் உங்கள் கட்டித்தனமா பட்டம் ஏத்துறத பார்க்கும் போது நாங்கள் சின்ன வயசுல காட்டின ஜீகும்பா விளையாட்டெல்லாம் கண்ணுக்கு வந்து போகுதப்பா. சரி என்னட்டு சித்தப்பா விட்ட போய் ஆட்ட பார்த்தா சுகமா சாப்பிட்டு கொண்டு நின்றாப்புல. அந்த இரவு போல அம்மா விட்ட சாப்பிட போனேன். வாழைப்பழம் கிடந்துச்சு. சோ அன்னைக்கு வாழைப்பழத்தோட புட்டை சாப்பிடுவோம் பார்த்தா புட்டு இன்னும் அவிவடையில. அப்பதான் அவிச்சு கொண்டு நின்றா எங்கட மம்மி. எப்பவும் எங்கட அம்மா சாப்பாட்டுல நல்ல அறிவு வளரட்டும் கீரை வகையை சேர்த்துப்பா. ஆனா எனக்கு தான் அறிவுண்டது இல்லையே. ஃபர்ஸ்டுக்கு கீரையோட புட்டு சாப்பிட்டேன், அப்புறமா வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். அடுத்து மீனோட புட்டு சாப்பிட்டே டே அப்படியே பிரேம் வச்சிருக்கிறேன். டே ஒஜ்ஜால ஓய் நல்லா இருக்குடா இந்த ஸ்டில்லு. அவற்ற குரங்கு போசையும் எல்லாமா வீடியோ எடுத்துட்டு நானும் இங்கால மீனையும் புட்டையும் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சனப்பா. மரக்கறியண்டா கிட்டையும் வர மாட்டியல், மீனை கண்டா எங்க இருந்துதான் வாரியலோ தெரியல. நடவுங்க சாப்பிடுவோம். மம்மி என்னதான் சொம்புல தண்ணி கொண்டு வந்து வச்சாலும் சாப்பாட்டு கோப்பிய கழுவி போட்டு அதுல தண்ணி ஏந்தி குடிக்கிறதே ஒரு தனி சுகமப்பா. பின்ன சாப்பிட்டா பிறகு அம்மாட்ட எந்த வீடியோவுகளை போட்டு காட்டினப்பா. மம்மி எந்த வீடியோவுகளை பார்த்து விழுந்து சிரிக்கிறத பார்த்து எனக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சப்பா. நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.